ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா, லைக்கும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோவும் கிட்ட ஒன்று வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக பட்டப்படன்னு இருக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மயங்கி விழுக, அடைச்சி இதை தான் நீ இப்படி கேட்டியா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் தண்ணி எடுக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஆளை காணோம். பார்த்தா அவன் போய் பீரோட்டில் உட்காந்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வான்னு சொல்ல இவன் ஏதோ ஒரு ரைம்ஸை பாடிட்டு குதிச்சு வந்து ஏதோ ஒரு பவுடரை தலையில் அடிச்சுட்டு இவன் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். இப்போ தான் வந்து உன் தலை சுத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன கருமத்தை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க திரும்ப கிஸ் பண்ணுறான். ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகிடுச்சு அவன் தம்பி கிஸ் பண்ணதுனால. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு, இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ரூமுக்கு ஓடி போயிடுறா. இப்படியே காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ பைபிளைக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல, கேஷுவலாக வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக சாப்பாடு தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நான் சமைக்கலை, ஹோட்டலில் தான் வாங்கினேன், தேவைன்னா சாப்பிடு இல்லைனா போ அப்படின்ற மாதிரி பேச என்ன நீ கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராக இருக்குது இவளுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் நெத்தியை ஒரு மாதிரி தொடுறாளா, என்னாச்சு உன் நெத்திக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ என்ன ஆச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காண்டாயிட்டு இந்த பூனைக்கு தடவுற பவுடரை யாரோ என் நெத்தியில் தடவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவன் பாடின பாட்டையே பாடி காமிக்க நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது அவன் பண்ண சேட்டைகள் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு சில பேர் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி குத்தி காமிக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்க்குறான். அங்கே பார்த்தா ஹீரோ உடைய டேபிள் இருக்கும் இல்லையா, அது வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நான் தான் உங்களுக்காக போய் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப நன்றிப்பா கொடுத்ததுக்கு, எங்கள் அப்பாவோட நினைவாக இது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் எனக்கு பெரிய மனசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் போகிறா. இந்த பக்கம் கண்ணாடியில் போய் ஹீரோயின் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் நெத்தி டச் பண்ணிவிட்டு ஹீரோ கிஸ் பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. இப்படி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்படி இருக்கிறப்போ நைட்டு ஒரு பார்ட்டி தான் நடக்குது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்ருப்பான். இந்த பார்ட்டி என்னென்னா நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா இல்லையா, அந்த மூவியோடைய ஒரு பார்ட்டி தான், ஒரு இன்வெஸ்டரோட பார்ட்டி. அங்கே வந்து இந்த மூவியோட ஹீரோயின் ஐஷு தான் வந்திருக்கா. இந்த ஐஷுக்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி இவர் கொடுக்குறாரு இந்த இன்வெஸ்டர். அதை வந்துட்டு நம்ம ஐஷு வாங்குறப்ப சொல்கிறான், இந்த கேரக்டருக்கு எனக்கு வாய்ஸ் கொடுக்கறது வேறு யாரும் கிடையாது, ஃபேங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இவளும் வந்து இந்த கிஃப்டை வாங்கிக்கணும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் காட்டுறாங்க இந்த ஹீரோயின் வேறு யாரும் கிடையாது, இந்த ஐஷு ஆல்ரெடி நம்ம ஹீரோ கூட சுற்றிட்டு இருந்திருப்பா இல்லையா, ஹீரோ கூட இக்னோர் பண்ணியிருப்பாள், அவள் தான் இவ. டக்குன்னு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறப்போ இந்த ஐஷு வேணும்ட்டே கையிட்டு வந்து தண்ணீரை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் தான் அதை தட்டி விட்டான்ற மாதிரி ஆக்ஷனை போட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயின் பேக்கும் அப்படியே நின்றுட்டுருக்கு. நான் இப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் அந்த இன்வெஸ்டர் பயங்கரமாக கத்துறாரு. ஒழுங்கா போய் அந்த பொம்மையை தேடி கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமான குளிர் போல இருக்கு. அந்த குளிர் தண்ணியில இறங்கி இவ போயிட்டு குனிஞ்சு கண்டுபிடிச்சிடுறாத, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக முறைக்கிறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி நம்ம ஹீரோயினை வந்து மேலே கூட்டிகிட்டு வரான். அவள் வந்துட்டு இந்த பொம்மை கிடச்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல, லூசா நீ இவ்வளோ குளிரில் இந்த தண்ணியில் யார் உன்னை இறங்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி தூக்கி வீசிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போக அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த இன்வெஸ்டர்கிட்ட போயிட்டு உங்களுடைய கான்ட்ராக்டே எனக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் வந்து சரியாக திட்டுறாப்புல, நீ ஜஸ்ட் இந்த பொண்ணுக்காக நீ வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் இல்லை, ஆல்ரெடி உங்கள் கதையை வந்து முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ஹீரோ போக இந்த பக்கம் ஹீரோயினை தூக்கி கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்ல ஹீரோயினோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹீரோ கரெக்டாக கொண்டுட்டு வரப்போ இவன் எப்போரா இதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தான்ற மாதிரி ஹீரோயினுக்கு இருக்குது. இப்படியே ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட இவளுக்கு ஜன்னி வந்துட போது, ஜுரம் வந்துட போது, டெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லைப்பா நல்லா தான் இருக்காங்க, சுக்கு காப்பி வச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து வந்து ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா அவள் கையில் அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஓவராக பண்ணிகிட்ருக்கான். டாக்டர் போங்கப்பான்னு சொல்லி அடித்து வீட்டுக்கு பற்றிருப்பார். இப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வீட்டிலே வந்துட்டு ஹீரோயினுக்கு கட்டெல்லாம் போட்டு விட நம்ம ஹீரோயின் கேட்குறா, சின்ன கீரலுக்கு இவ்வளோ பெரிய கட்டா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஓவராக தெரியலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இப்படியே வந்துட்டு ஹீரோ அப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போக இப்படியே வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காலைல மீட் பண்ணுறப்போ அவன் சொல்கிறான், எதுக்கு நீ இவ்வளோ பெரிய கட்டு போட்டு வச்சுருக்க கையில் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் தான் போட்டு விட்டாரு, லைட்டாக
சின்னதாக கட் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய கட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அவன் எதுவும் உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, சீச்சி அவனை ஏன் நான் லவ் பண்ண போகிறேன், லூஸ் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு என்னமோ அவன் உன்னை லவ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ஒரே வீட்டுக்குள்ளே வேற இருக்கீங்க, வராத காதலை கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் வர வச்சிருவாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு யாயா வந்து திட்டுறா, நீ வாயை மூடு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டை சத்தம் போட, இப்போ ஹீரோயினை வந்துட்டு நம்ம யாங் இருக்கான் இல்லையா, அவன் கூப்பிட்ருக்கான். இவன் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறா, அங்கே போனால் யாருமே இல்லை. உள்ளே பார்த்தா யாங் சமைச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டை ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் புக் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் போர்க் சூப் தான் பண்ணி கொடுத்துருக்கான் நம்ம ஹீரோயினுக்காக. இங்கே ஹீரோயின் சாப்பிட்டுட்டு, இன்னொரு தடவை நீங்கள் இப்போலாம் ஸ்டெயின் பண்ண வேணாம், நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ பைபிள் என்ன பண்ணுதுன்னா, ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இவனும் போர்க்கு வாங்கி வச்சுட்டு, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு ரெசிபியெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சமைக்க, இங்கே சமைச்சு முடிச்சு சூப்பர்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயினை காணோம், இவ எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் யாங் கூட வீட்டுக்கு வர, இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம முன்ன பின்ன யாரும் டேட் பண்ணதில்லை, லவ் பண்ணதில்லை, ஸோ லவ் பண்ணால் ஃபீலிங் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ யாங்குக்கு இவ யாரை லவ் பண்ணுறா, எதுக்கு இப்படிலாம் கேட்குறா அப்படி மாதிரி பல யோசனை மண்டக்குள்ளே ஓடுது. யாங்கும் சொல்கிறான், ஒருத்தவங்க லவ் பண்ணுறப்போ மனசுக்குள்ளே படப்படான்னு இருக்கும், எப்போயுமே அவங்க பக்கத்தில் இருக்கிறப்போ நம்மளுக்கு சேஃப்டியாக ஃபீல் ஆகும், அது போக அவங்க மேலே எப்பயுமே ஒரு ஈர்ப்பாகவே இருப்போம், அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும், அவங்க இல்லைன்னா மனசெல்லாம் ஏங்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ கூட இருக்கிறப்ப தான் இப்படிலாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து வெளியே வரான் பாருங்க. காரில் 2 பேர் இருக்கிறத பார்த்துடுறான். அவனுக்கு செம்மையாக காண்டாகுது. நம்ம ஹீரோயின் உடனே கொடுக்குன்னு ஓடி வந்துட்டு, என்ன தேடி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னை தேடிலாம் வரல, நான் வாக்கிங் தான் வந்தேன், வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, யாங்குக்கு பாய் சொல்லிட்டு போகிறப்போ யாங்குக்கு இந்த பக்கம் காண்டா இருக்குது, நம்ம அண்ணன் என்னடா இவ கூட சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து சமைச்சு வச்சுருக்கான் இல்லையா, கமன்னு வாசம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, உனக்காக தான் போர்க் சூப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ, இப்போ தான் யாங் கூட சாப்பிட்டு வந்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னது நீ அவங்க கூட சாப்பிட்டியா, அப்புறம் நான் செஞ்சதெல்லாம் குப்பையில் ஊற்றிடுறேன் அப்படின்றவன் சொல்ல, இல்லை என் வயிற்றில் இன்னும் இடம் இருக்குது, நீங்கள் செஞ்சதை நான் சாப்பிடாமல் இருப்பேனான்னு சொல்லிட்டு இவன் போர்க் சூப்பை ஊற்றிட்டு வந்து உட்கார, இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நாளைக்கு வந்து நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறிய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ கிட்ட காதலை சொல்ல போகிற சீனு, அதை வந்து நான் யாங்கு கிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ எதுக்கு நீ அவன்கிட்ட போகிற, அவன் சரியான பொம்பளை பொறுக்கி தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னும் உன் தலை பயங்கரமாக நாறுது, குளிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறப்போ, ஆமாம் பயங்கரமாக நாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்க போகிறா. ஹீரோ பாத்ரூம்குள்ளே இருக்க, நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி இந்த கையில் கட்டு இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ இப்போ எதுக்கு இதெல்லாம் கலட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க, இதோட எப்படி நான் வந்து தலைக்கு குளிக்க முடியும், இது கழட்டினா தான் குளிக்க முடியும்னு சொல்கிறப்போ, அப்படின்னா இதெல்லாம் கலட்ட வேணாம், நீ அப்படியே வை, அப்படியே குளி, இது நான் சொல்கிற ரூல்ஸ், இதை கலட்டினா உனக்கு ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அது போக இதை கலட்டாமல் வந்தால் உனக்கு ரிவார்ட் கொடுப்பேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேண்டேஜ்லாம் நலையாமல் கழுவுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாத்டப்க்கு கூட்டிகிட்டு போய் அழகாக தலையை வந்து வாஷ் பண்ணி விடுறாப்புல. நம்ம ஹீரோயினுக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்குது, நம்ம ஹீரோ பார்க்குறப்போ என்னடா இந்த பையன் இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவனே கூட்டிகிட்டு போய் ஹேரெல்லாம் ட்ரை பண்ணி அவளை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிற இவளுக்கு ஹீரோ மேலே இப்போ தான் உண்மையான ஃபீலிங்ஸே வர ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கும் வந்து அந்த டைலாக்லாம் தெரியும், வேணா ஏன் கூட ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறப்போ, நீங்கள் சாதாரண ப்ரொடியூசர், அவன் வந்து ஆக்டர், அவன் கூட ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறப்போ, இப்போ வார நீ டைலாக் சொல்கிற, நானும் டைலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரப்போசல் சீன் தான். இப்படி சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினும் ரொமான்டிக்காக பக்கத்தில் வந்துட்டு, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸில் வந்துட்டு, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயினுக்கு படப்படன்னு வருது, நீ என்னை காதலிக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து அந்த வாய்ஸை மாற்றி ஒரிஜினல் வாய்ஸில், ஆமாம் நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஹீரோக்கு பக்குன்னு இருக்குது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு ஹீரோயின் தலையில் துண்டை போட்டுட்டு ஓடிடுறான். இப்படியே வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை காலையில் ஹீரோயின் மீட் பண்ணுறப்போ,
இங்கே வந்துட்டு ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா, நான் ஹீரோ கூட தான் வந்து அந்த வாய்ஸை ப்ராக்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறான், அப்போனா வந்து அவன் நீ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து உன் கண்ணமெல்லாம் சிவந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு இவ சொல்கிறப்போ, பொய் சொல்லாத, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தா நீ அவனை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிருப்ப அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் கேவலமாக உட்காந்து எப்போயாவது சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன், அவன் வரான்னு சொல்லிட்டு ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அதையும் யோசிச்சு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் யாராவது லேடிஸ் கூட பேசுகிறப்போ நீ ஜெலஸ் ஆயிருப்ப அப்படின்னு சொல்ல, அதுவும் நடந்திருக்கும். இப்படி ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் வந்து இதெல்லாம் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்தோடனே உனக்கு என்ன காய்ச்சல் கீச்சல் அடிக்குதா ஒரு மாதிரியா இருக்குன்னு தொட, ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் எகறி இருக்கும். டக்குன்னு ரூமில் போயிட்டு என்ன இது இவ்வளோ படப்படன்னு துடிக்குது அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பா. இப்போ ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயின் வந்து ஹீரோ ரூம்குள்ளே வந்துட்டு, இது மாதிரி 2 மூவி டிக்கெட்ஸ் வச்சுருக்கேன், என் கூட வந்து படம் பார்க்க வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இதை அந்த ஃப்ரெண்டு தான் சொல்லியிருப்பான், இவன் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, இது மாதிரி வெட்டி வேலை பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஒர்க் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்கிறப்போ, இவன் ரொம்ப சோகமாக போயிட்டு இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் குப்பை டப்பாவில் போட்டுட்டு, அவனுக்கு நம்மளை பிடிக்காது, நம்ம மேலே அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சோகமாக போக, ஃப்ரெண்டுக்கார வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்து கரெக்டாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவன் வரலன்னு சொல்லிட்டான், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்போ, டக்குன்னு ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ மூவிக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு ஒரே குஷி தான். அப்படியே தேட்டர் போகிறாப்புல போயிட்டு அங்கே வந்து புதுசாக டிக்கெட் வாங்குவோன்னு சொல்லிட்டு போகிறா. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இது ரொமான்டிக் மூவியா அப்படின்னு கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்லி டிக்கெட்டையும் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் இவ போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அது ஒரு பேய் படம், நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கிட்ட ரொமான்டிக் மூவின்னு சொல்லி சொன்ன அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. இப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் டிக்கெட்ஸ் வாங்கிட்டேன்ற மாதிரி ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஹீரோ ஒரு பக்கம் டைம் ஆகுது போகணுன்னு சொல்லிட்டு வேலையை சீக்கிரம் முடிக்க பார்க்குறான். எங்கள் ஹீரோயின் வந்து லொக்கேஷனு என்ன தேட்டர் என்ன ஏது எல்லாமே வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கும் டெக்ஸ்ட் போடுறா, இது மாதிரி நான் மூவி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பக்கம் இருக்க ஃப்ரெண்டுக்காரி இவரோட டெக்ஸ்டையும் பார்த்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே போயிட்டு படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. ஹீரோவும் இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ இப்போ தான் மெசேஜை பார்த்துட்டு, இந்த லூசி எதுக்கு பேய் படத்துக்கு போயிருக்கு, ஐயையோ முதல்ல போய் இவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஸ்பீடாக கிளம்புறான் தேட்டருக்கு. இந்த பக்கம் மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஹாரர் மூவினால சொல்லவே வேணாம், பேய் வருது. நம்ம ஹீரோயின் பயப்படுறா. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிறா. அதுக்கப்புறம் தன்னாலே எந்திரிச்சு நடந்து போகிறா. இந்த பக்கம் ஹீரோயின்கிட்ட ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா இல்லையா ஹீரோயின், அவள் யாங்க கிட்ட சொல்லிட்டு யாங்க போயிட்டு நீ போய் ஹீரோயினை தேடு தேட்டரில் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, யாங்க ஒரு பக்கம் ஹீரோயினை தேட, ஹீரோ ஒரு பக்கம் ஹீரோயினை தேட, யாங்க கரெக்டாக வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவள் ஹாலுசினேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவளை ஹக் பண்ண, ஹீரோயின் வந்து இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் என்னை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ மனசு உடைஞ்சு போய் கிளம்பி போக்க, எனக்கு வந்து பேய் படம்ன்றது எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படியே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீ உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து தேட்டர் போகணுன்னா என்னை கூட்டிகிட்டு போ, தனியாலாம் போகாத அப்படின்ற மாதிரி இவன் 2-3 அட்வைஸை கொடுக்க, ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ வரல ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அவன் நான் நம்மளை லவ் பண்ணலன்னு நினச்சிட்டு ரொம்ப சோகமாக போக, யாங்க ஒரு பக்கம் ஹீரோயினை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட, ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே ஹீரோ கிட்ட கேட்குறா, என்ன ஆச்சு நீங்கள் தேட்டருக்கு வரல, ஒரு வேளை ரொம்ப பிஸியாக இருந்தீங்களா, அதனால தான் வர முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ இவளை பார்த்த மாதிரியே காட்டிக்காமல் இல்லை இல்லை எனக்கு வேலை இருந்துச்சா தான் வரலன்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோயினுக்கும் சேர்த்து நிறைய ஃபுட் வாங்கி வச்சுருக்கான். தவறுதெல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறச்ச, இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்கிறான், இனிமேல் நீ வேறு வீட்டை பார்த்துக்கோ, கான்ட்ராக்ட் முடிய போகுது, அதனால் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் ஜங்கு வந்து உனக்கு வீட்டை சொல்லுவான், அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இன்னும் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. தன்னுடைய ஃப்ரெண்டை வேற கூப்பிட்ருக்கா. அதை பார்த்தா குறைக்க அங்கங்கே காதல் ஜோடியாக வேற போயிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க ஹீரோயினை. ஹீரோயின் வந்தோடனே சொல்கிறா, நான் ஒருத்தனை டேட் பண்ணால் நீ என்னடி சொல்லுவ அப்படின்னு சொல்ல, நிஜமாலே டேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, சாச்சா இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, நல்ல வேலை டேட் பண்ணலை, ஒருவேளை டேட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்போ, லூசாடி நீ, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கே அந்த யாங்கு வந்து உனக்கு கிஸ் பண்ணி ஹக் பண்ணால் தான் சரியாக போகுது, இதில் ஒரிஜினலாக நீ எவனாவது லவ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், அவன் நீ ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறதுலாம் பார்த்து நீ யாரு கூடயும் அஃபேரில் இருக்குன்னு சொல்லி நினப்பாண்டி, அதுக்கப்புறம் எப்படியும் உன் லவ் எப்படி நிலச்சி நிற்கும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, முதல்ல உன் உடம்பை குணப்படுத்து, அதுக்கப்புறம் லவ்வை பற்றி யோசி அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, முதல்ல என் உடம்பை குணப்படுத்தணும், நம்மளுக்கு எதுக்கு இந்த மாதிரி காதல்லாம், முதல்ல இது இப்போயே நிப்பாட்டலனா மனசை ரொம்ப காயப்படுத்திடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சீக்கிரம் வேணும்னா சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சீக்கிரம் கொண்டுட்டு வரேன்.